இப்ப 8ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனத்தை. அப்பொழுது தேவனாகிய எலிப்பாசும் போய் கர்த்தர் எனக்கு சொன்னபடியே செய்தார்கள். பாருங்க, கர்த்தர் சொன்னதை செஞ்சாங்க. கர்த்தருக்கு யோபு முகம் தெரியப்பட்டது. கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? யோபை பார்க்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா யோபுக்கு கர்த்தருடைய முகத்தை எப்ப தெரியுது? சில காரியம் செய்ததுக்கு பிற்பாடு தான் தெரியுது. அப்ப கர்த்தர் ஏன் யோபுக்கு முன்பதாக முகத்தை காட்டுறார்? இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்பதாக ஆண்டவருடைய முகம் தெரியாது. பார்த்துக்குங்க. நம்ம நல்லா நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, ஆவில நிரம்புறேன், நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் எல்லாம் செய்யறேன், கர்த்தர் என்னோட பேசுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் வாசிங்க. ஆனா விரோதமான காரியம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் யோபுக்கு முகத்தை காட்டுவது போல இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவருடைய முகத்தை காட்டு வரைக்கும் நான் போராடி கொண்டிருக்க வேண்டும். யுத்த களம், யுத்தம், போராட்டம் என்பது யுத்தம். தேவனத்தினது யுத்தம், தேவனத்தினது பிரச்சனை, தேவனத்தினது எல்லாமே அவமானமா பேசுவாங்க, காரி துப்புவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா அந்த யுத்த களத்துல தேவனுடைய முகத்தை பார்க்க நம்ம ஆவலுடன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசையாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யாரை பார்க்கிறோம்? என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் தான் நான் பார்ப்பேன். என் பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் தான் நான் பார்ப்பேன். உலகத்தை பார்த்தது போதும், மற்றவங்களை பார்த்தது போதும். எல்லாத்தையும் பார்த்தேன், சரியான பள்ளத்துல வந்துட்டேன். சரியான பள்ளத்துல வந்து விட்டா நம்ம வீட்டுகள்ல என்ன வரும்? உபவாச ஜெபம் வேண்டும், வீட்டு பிரேயர் வேண்டும், நீங்க கூடி ஜெபிக்கிறது, சபையை தேடுறது, ஆண்டவர் தரல எப்போ வரும்? நம்ம பழத்துல விழுக வரைக்கும் நம்ம என்ன செய்யப்பட்டோம்? அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு விழுகிறோமோ அன்றைக்கு தான் யாராவது தூக்கிவிட யாராவது வேண்டும். ஆமென். அப்ப தேவன் பள்ளத்துல விழுகாத்துக்கு முன்பதாகவே அவங்களை பாதுகாக்கிற ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். விசுவாசத்தோடு அவரை என்ன செய்யணும்? அண்டிக் கொள்ள வேண்டும். சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம், ஆமென். அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை பிரகாசிக்க வேண்டும். அவருடைய பிரகாசமான முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ண வேண்டும். அவர் ஆத்மா, அவர் எப்படியெல்லாம் திருப்தி அடைகிறாரோ அப்படியெல்லாம் என் ஆத்மா திருப்தி அடை